ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு நேத்து மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நேத்துக்கு உண்டான லெவல்ஸாக கொடுத்துருந்தது. அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 25,755 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு டைரக்டா நாம கொடுத்திருந்த S1 அந்த ஏரியால தான் ஒரு சப்போர்ட். அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஹை, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓப்பனுக்கும் ஹைக்கும் ஒரு 2 பாயிண்ட் தான் மேலே போயிருக்காங்க. அதுக்கு அடுத்து நல்ல ஒரு சைடு வேஸ் நம்ம கொடுத்திருந்த S1 அந்த ஏரியாலேயே நல்ல ஒரு ரிஜெக்ஷன். மார்க்கெட்டை கிட்டத்தட்ட அந்த லைன்லேயே முடிச்சிட்டாங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 750க்கு கீழே இருக்கிறது கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். அதே விஷயம் தான் நடந்திருக்கு. ப்ரீவியஸ் டேவோட லோவை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். லோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ 79, இன்னைக்கு வந்திருக்க லோ 79, ப்ரீவியஸ் டே 63, ஒரு 15-16 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்கான் ப்ரீவியஸ் டேவோட லோ. ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவை ரீச் பண்ணியாச்சு. டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது தான் எதிர்பார்த்தோம். இந்த 750க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன சொல்லுது, மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்க வாய்ப்பு அமையுமா அமையாதா அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,798, 25,727, 25,579, 25,501 நாம கொடுத்துருந்துருக்க இந்த S1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவில் தான் எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நேற்று ஓப்பன் ஹை அப்படின்ற விஷயம் நடந்திருந்தது. இன்னைக்கு ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 25,700 எவ்வளோ பக்கத்தில். நமக்கு இந்த மவுஸ்ல ஒரு கோடு போடுறதே வர மாட்டேங்குது. ஓகே, 700க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் நடந்தது அப்படின்னா தான் அப்சைடுக்கு உண்டான மூமெண்ட் வாய்ப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே நிற்கும் போது ப்ரீவியஸ் டேவோட ஹை அப்படின்றது 750. அந்த ஏரியாவில் ஒரு பேரிகேட் இருக்கு, ஒரு தடுப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாளோட ஹை 800 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இதெல்லாம் கடக்கக்கூடிய சூழல் தேவை எல்லாமே அமையும். தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா, கீழே போகணும் அப்படின்னா மார்க்கெட் 700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு, அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிறதே தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் பண்ணும். 700 ஓகே, கிட்டத்தட்ட 700 அதே தான். க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு 642 இருக்கு. அப்போ 650 சப்போர்ட்டா ஆக்ட் ஆகி ஆகணும். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆனா இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நிக்கிற பட்சத்துல 650க்கு கீழே நிக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல நமக்கு கிட்டத்தட்ட 135 பாயிண்ட் இருக்கு. ஒரு நார்மலான ப்ரீமியம் அப்படின்றது வந்துருச்சு. இன்னும் எக்ஸ்பைரிக்கு அடுத்து ஒரு 3 நாள் தான், வெள்ளி திங்கள் செவ்வாய். இன்னைக்கு ஒரு 30 பாயிண்ட், திரும்ப திங்கக்கிழமை ஒரு 30 பாயிண்ட் அப்படின்னு குறைஞ்சது அப்படின்னாவே ஒரு 65-70 பாயிண்ட் பக்கத்துல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்துடும். ஸோ பெரிய மூவ்மெண்ட், ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கணுன்ற அவசியம் இங்க குறையுது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் மெதுவா ஒரு டைரக்ஷனை ஃபாலோ பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியா இருக்கு. சரிங்களா? ஆனா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். அதை மார்க்கெட்ல புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல நாம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் எப்பயும் நம்பாதீங்க. மார்க்கெட்ல நீங்க முடிவெடுக்கிற திறமையை தான் வளர்த்துக்கணும். ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத தான் நீங்க எப்பயுமே பார்க்கணும். நீங்க ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்ல மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி
நாம எப்பவுமே நினைக்கக்கூடாது. என்ன நடந்தா அந்த கோர்ட்ல ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்த தான் நீங்க தெரிஞ்சுக்க பார்க்கணும். சரிங்களா? ஓகே. வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ஷேரிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை.